விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது படையப்பா ரீரிலீஸ் பற்றிய விமர்சனங்களே தான். அப்படி என்ன விமர்சனங்கள் வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு மிக உயர்ந்த படம், நல்ல இயக்கம், நல்ல கதாபாத்திரங்கள் அப்படின்னு சொல்லி கொண்டாடப்பட்ட ஒரு திரைப்படம் இன்று எப்படி விமர்சனம் வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீலாம்பரி கேரக்டர் தான் இப்படி தான் பொண்ணுன்னா இருக்கணும், சௌந்தர்யா கேரக்டர் மாதிரி இருக்கக்கூடாது, ரஜினிகாந்த் பெண்களை அடிமைத்தனம் செய்கிறாரு, தானே சிந்தித்து முடிவெடுக்கின்ற பெண்ணை விரும்ப மாட்டேங்கிறாரு, அதுவும் இல்லாமல் அந்த மாதிரி பெண்களை எந்த ஆணுமே விரும்ப மாட்டேங்கிறாங்க. சிவாஜி மணிவண்ணன் அங்கிற தம்பி கதாபாத்திரத்தை அவர் ஏமாத்துறாரு, அவர் பொதுவெளியில் வைத்து மணிவண்ணன் தம்பி கேரக்டரை அவங்க அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்டாவா அன்னைக்கு எதெல்லாம் போற்றப்பட்டதோ அதையெல்லாம் இன்னைக்கு இழிவாக பேசி நெகட்டிவான ஒரு விமர்சனம் கலவையாக வந்துகிட்டு இருக்குது. ஏன் இப்படி வந்திருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, ஒரு தலைமுறை இடைவெளி தான் இதுக்கெல்லாம் காரணம்னு நான் நினைக்கிறேன். இந்த தலைமுறையில் இதை பார்த்துட்டு விமர்சனம் செய்கிறவர்கள் தயவு செஞ்சு நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, அந்த திரைப்படம் அந்த ஆண்டு என்ன, அந்த ஆண்டில் இப்படி தான் அவங்க மனநிலை இருந்திருக்கின்றது, மக்களின் மனநிலைமை இப்படி இருந்திருக்கின்றது, பெண்கள் இப்படி தான் இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க, ஒரு அண்ணன்னா இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு தான் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு இன்றைக்கி நம்ம இருக்கிற மனநிலைமையில் அன்றைக்கி எடுத்துருக்கணும்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? அது ஒரு பக்கம். மக்களின் மனநிலைமை எப்படிலாம் மாறியிருக்கு அப்படின்னு நம்ம இதை தெரிஞ்சுக்க முடியுது. மீம்ஸ்லாம் வருது, இன்றைய கால பிள்ளைகள் பிரதீப் ரங்கநாதன் மாதிரி யாரோ ஒருத்தங்க பண்ணுறாங்களே, இருந்தாலும் பிரதீப் ரங்கநாதன் தான் சூப்பர் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு நிறைய விஷயங்களை இது ஒரு டீகோட் பண்ணுது அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதையுமே வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு கல்வியாளர்கள், படித்தவர்கள், வாசிப்பாளர்கள் சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் பார்த்தீங்களா, ஒரு சாதாரண ஒரு சினிமா, அந்த சினிமாவிலேயே நீங்கள் அன்றைய திரைப்படங்கள் பார்க்கலன்னா இன்னைக்கு ரீரிலீஸ் பண்ணும்போது யாரை பார்த்து யாருக்கு பிடிச்சாங்க அப்படிங்கிறதே மாறிடுது பார்த்தீங்களா. இப்படித்தான் பல வரலாறுகளும் பல உண்மைகளும் மாறிக்கிட்டே வருது. அதனால தான் நாம் எதையுமே மூலத்தை தெரிஞ்சுக்கணும், வாசிப்பு அவசியம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த விமர்சனங்கள் நமக்கு நிறைய விஷயங்களை டீகோட் பண்ணுது. தலைமுறை மாற்றம், மக்களின் ரசனைகள் மாற்றம், பெண்களின் முன்னேற்றம், இப்படிலாம் நிறைய விஷயங்களை டீகோட் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த விமர்சனங்கள்லாம் மக்கள் மனநிலை மாற்றத்தை நமக்கு சொல்லுதா, இல்லை ஒரு பாசிட்டிவாக வந்த படத்தை நெகட்டிவாக பேசுனா நாம் வியூஸ் நிறையா பார்க்கலாம் அப்படின்ட்டு வேணுன்ட்டு பண்ணுறாங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு பதிவு செய்யுங்க. உங்களுடைய கருத்துக்களை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் சினிமா ரசிகை சாய் சுதா. நன்றி, வணக்கம்.